மனைவி மேக்ஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போது 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 1.1ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். பின் வருவனற்றுக்கு ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏஏ காண்கன்னு சொல்லி இதில் 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் எப்படி வராது, ஒரு கொஸ்டின் தான் வரும், ஒரு சப்டிவிஷன் தான் வரும். அது எந்த சப்டிவிஷன் வேணாலும் வரலாம். ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ இந்த 3 சப்டிவிஷனுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க வரும். ஏ கிராஸ் பின்னா ஏங்கிறது ஒரு கணம் கொடுத்துருக்காங்க, 2, -2, 3. கிராஸ் பிங்கிறது 1, -4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ரெண்டுக்கும் வந்து என்ன பண்ண பெருக்கணும். இது ஒரு கணம், இது ஒரு கணம். 2 கணங்களை பெருக்கிறது தான் என்னது கார்ட்டீசியன் பெருக்கல். எப்படி கணம்னா முதல் கணத்தில் இருக்கிற முதல் உறுப்பு எடுத்துட்டு 2வது கணத்தில் இருக்கிற அனைத்து உறுப்புடனும் சேர்த்து வரிசை ஜோடியாக எழுதுறது தான் கார்ட்டீசியன் பெருக்கல். அப்படி எழுதினோம்னா என்ன பண்ணா 2, 1, 2, -4. அடுத்து 2வது உறுப்பையும் எடுத்துட்டு 2வது கணத்தில் உள்ள அனைத்து உறுப்பையும் சேர்த்து வரிசை ஜோடிகளாக எழுதணும்னா நமக்கு கிடைக்கக்கூடியது -2, 1, -2, -4. அடுத்து இந்த 3 எடுத்துட்டோம், இந்த 2 உறுப்போடு சேர்த்து எழுதினோம்னா 3, 1, 3, -4. இப்போ முதல் கணத்தில் வந்து உறுப்புகள் முடிஞ்சதுனால கார்ட்டீசியன் பெருக்கலும் முடிஞ்சிருச்சு. இதான் வந்து ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் ஏ கேட்டிருக்கோம். இப்போ ஏ கிராஸ் ஏன்னா ஏஏ 2 தடவை பெருக்கணும். இப்போ ஏ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 2, -2, 3. கிராஸ் எகெயின் ஏ எழுதிக்கணும் 2, -2, 3. இப்போ கிராஸ்னா என்னன்னா கார்ட்டீசியன் பெருக்கல். அதே மாதிரி தான் முதல் கணத்தில் இருக்கிற முதல் உறுப்பு எடுத்துட்டு 2வது கணத்தில் உள்ள அனைத்து உறுப்போடையும் வரிசை ஜோடியாக சேர்த்து எழுதுறதுக்கு பேர் தான் என்னன்னா கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ எழுதினோம்னா 2, 2, 2, -2, 2, 3. அடுத்து இந்த -2 எடுத்துட்டு இந்த 2ஓட எழுதினோம்னா -2, 2. -2 எடுத்துட்டு இந்த -2ஓட எழுதினோம்னா -2, -2. இந்த -2 எடுத்துட்டு இந்த 3ஓட எழுதினோம்னா -2, 3. அடுத்து இந்த 3 எடுத்துட்டு இந்த 2ஓடையும் எழுதணும், இந்த -2ஓடையும் சேர்த்து எழுதணும், இந்த 3ஓடையும் எழுதணும். இப்படி எழுதினோம்னா 3, 2, 3, -2, 3, 3. இப்போ முதல் கணத்தில் உறுப்புகள் முடிஞ்சனால இப்போ கார்ட்டீசியன் பெருக்கலும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஏ கிராஸ் ஏயோட ஆன்சர் வந்து இது. நெக்ஸ்ட் அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் பி எழுதி நெக்ஸ்ட் ஏ எழுதி கிராஸ் எடுக்கணும். இப்போ பி வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1, -4 கொடுத்துருக்காங்க. கிராஸ் ஏயும் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க 2, -2, 3 அப்படின்னு. இது ஒரு கணம், இது ஒரு கணம். வழக்கம் போல என்னன்னா கார்ட்டீசியன் பெருக்கல். இந்த 1 எடுத்துட்டு இந்த 2ஓடையும் எழுதணும். எழுதணும்னா 1, 2. அடுத்து இந்த -2ஓடையும் எழுதணும் 1, -2. அடுத்து இந்த 3ஓடையும் எழுதணும் 1, 3. அடுத்து இந்த -4 எடுத்துட்டு இந்த 2ஓடையும் எழுதணும் -4, 2. அடுத்து இந்த -4 எடுத்துட்டு இந்த -2ஓடையும் எழுதணும் -4, -2. அடுத்து இந்த -4 எடுத்துட்டு இந்த 3ஓடையும் எழுதணும்னா -4, 3. இப்போ முதல் கணத்தில் வந்து உறுப்புகள் முடிந்துட்டதுனால கார்ட்டீசியன் பெருக்கல் முடிஞ்சிருச்சு. இதுதான் வந்து பி கிராஸ் ஏ. இதுதான் ஃபர்ஸ்ட் டிவிஷனுக்கு. அதே மாதிரி செகண்ட் சப் டிவிஷனுக்கும் இதே மாடலில் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூனா அப்போ ஏ கணமும் பி, கியூ, பியில் உள்ள கணத்தில் உறுப்புகளும் பி, கியூ. அதான் இதுக்கு மீனிங். ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு பி, கியூனா ஏயும் பி, கியூ, பியும் பி, கியூ. இதுல வந்து 3மே கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா ஏ வந்து பி, கியூ கிராஸ் பியும் பி, கியூ. அப்ப கார்ட்டீசியன் பெருக்கல் இப்படி கண்டுபிடிப்போம்னா முதல் கணத்துல இருக்கிற முதல் உறுப்பு எடுத்துட்டு 2வது கணத்துல இருக்கிற முதல் உறுப்போட வரிசை ஜோடியா எழுதுவோம். இப்ப பி, பி. அடுத்து இந்த பி எடுத்துட்டு இந்த கியூவோடய சேர்த்து எழுதணும். இப்போ பி, கியூ. அவ்வளோதான், 2வது கணத்தில் உறுப்பு முடிஞ்சிச்சு. அப்போ முதல் கணத்தில் அடுத்த உறுப்பு எடுத்துக்கிட்டோம்னா கியூ, பி. அடுத்து கியூ, கியூ. 2வது உறுப்போட சேர்த்து எழுதணும்னா கியூ, கியூ. இப்போ முதல் கணத்தில் வந்து உறுப்புகள் முடிஞ்சதுனால கார்ட்டீசியன் பெருக்கல் முடிஞ்சு. இதான் வந்து என்னன்னா ஏ கிராஸ் பி.
அடுத்து ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏனா ஏ 2 முறை பெருக்கணும். ஏ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம் பி கமா கியூ. கிராஸ் ஏ வந்து பி கிராஸ் கியூ, பி கமா கியூ. இப்போ ரெண்டுக்கும் கார்ட்டீசியன் பெருக்கல் இருக்கணும். இதே சேம் தான். இப்போ பெருக்கணும்னா பி எடுத்துட்டு இந்த பியோடையும் எழுதணும், இந்த கியூவோடையும் எழுதணும். எழுதணும்னா பி கமா பி, பி கமா கியூ. அடுத்து இந்த கியூ எடுத்துட்டு இந்த பியோடையும் எழுதணும், இந்த கியூவோடையும் எழுதணும். எழுதணும்னா கியூ கமா பி, கியூ கமா கியூ. இப்போ முதல் கணத்துல உறுப்புகள் முடிஞ்சனால கார்ட்டீசியன் பெருக்கல் இதுதான் ஏ கிராஸ் ஏ. அடுத்து பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏனா ஃபர்ஸ்ட் பி எழுதணும், நெக்ஸ்ட் தான் ஏ எழுதணும். பி வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கான் பி கமா கியூன்னு. கிராஸ் ஏ, ஏயும் கொஸ்டின்ல இருக்கு, அதே பி கமா கியூ தான், அதே கார்ட்டீசியன் பெருக்கல் தான். பெருக்கணும்னா இந்த பியை எடுத்துட்டு இந்த முதல் உறுப்போடையும் எழுதணும், இந்த ரெண்டாவது உறுப்போடையும் எழுதணும். எழுதணும்னா பி கமா பி, பி கமா கியூ. அடுத்து இந்த கியூ எடுத்துட்டு இந்த பியோடையும் எழுதணும், இந்த கியூவோடையும் எழுதணும். எழுதணும்னா கியூ கமா பி, கியூ கமா கியூ. இப்போ முதல் கணத்துல உறுப்புகள் முடிஞ்சதுனால கார்ட்டீசியன் பெருக்கல் முடிஞ்சிச்சு. இதுதான் நமக்கு தேவையான பி கிராஸ் ஏ. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிச்சு. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஏ வந்து எம் காமா என் கொடுத்துருக்கோம், பிங்கிறது பையன்னு கொடுத்துருக்கோம். பையங்கிறது நம்ம 9th படிச்சிருக்கோம். என்னன்னா வெற்று கணத்தை குறிக்கும் குறியீடு தான் வந்து என்னன்னா பை. இப்போ வெற்று கணம்னா அதுல என்ன இருக்காதுன்னா உறுப்புகளே இருக்காதுன்னு அர்த்தம். எம்டி செட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ எதுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ வந்து எம் காமா என், கிராஸ் பி வந்து வெற்று கணம். இப்ப கார்ட்டீசியன் பெருக்கல்ங்கிறது என்னன்னா முதல் கணத்துல முதல் உறுப்பு எடுத்துட்டு இரண்டாம் கணத்துல உள்ள அனைத்து உறுப்புகளையும் சேர்த்து வரிசை ஜோடி எழுதுதான் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்ப இரண்டாம் கணத்துல உறுப்பே இல்லாத போது நம்ம எதோடையும் இணைச்சு எழுத முடியாது வரிசை ஜோடியா. அப்போ ஒரு கணம் வந்து வெற்று கணம்னா அந்த டோட்டல் ஆன்சரே வந்து என்ன இருக்குன்னா வெற்று கணமா இருக்கும். இப்போ ஏ வந்து வெற்று கணமா இருந்து பி வந்து எம் காமா என்னன்னா ஏ கிராஸ் பி வந்து வெற்று கணமா தான் இருக்கும். அப்ப இங்க ஏ வந்து எம் காமா என், பி வந்து வெற்று கணம்னால ஏ கிராஸ் பி வந்து என்னன்னா வெற்று கணம் அல்லது வெற்று கணத்தோட குறியீடு வந்து என்னன்னா பை. அடுத்து இதுலயே வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க எம் காமா என், கிராஸ் திருப்பி ஏயோட தான் மல்டிப்ளை பண்ணும், அதனால எம் காமா என்னு எழுதிக்கிறோம். அதே கார்ட்டீசியன் பெருக்கல் தான். இப்போ இந்த முதல் கணத்துல இருக்க முதல் உறுப்பு எடுத்துட்டு ரெண்டாவது கணத்துல உள்ள அனைத்து உறுப்புகளும் இணைச்சு வரிசை ஜோடி கணமா எழுதணும். இப்போ எழுதினோம்னா எம் கமா எம், எம் கமா என். அடுத்து இதுல இருக்கிற ரெண்டாவது உறுப்பை எம்மோடையும் சேர்த்து எழுதணும், என்னோடையும் சேர்த்து எழுதணும். எழுதினோம்னா என் கமா எம், என் கமா என். இதான் வந்து என்னன்னா ஏ கிராஸ் சி. அடுத்து பி கிராஸ் ஏ கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கணக்குல பிங்கிறது என்னன்னா வெற்று கணம், கிராஸ் ஏங்கிறது எம் கமா என். இப்போ கார்ட்டீசியன் பெருக்கல்ங்கிறது முதல் கணத்துல இருக்கிற உறுப்பு எடுத்துட்டு ரெண்டாவது கணத்துல உள்ள அனைத்து உறுப்போடையும் வரிசை ஜோடியா எழுதுறதுக்கு பேர் தான் கார்ட்டீசியன் பெருக்கல். இப்போ முதல் கணத்துல உறுப்பே இல்லைன்னா ரெண்டாவது கணத்தோட எதோட சேர்த்து வரிசை ஜோடியா எழுத முடியாது. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா வெற்று கணம். கார்ட்டீசியன் பெருக்கல்ல ஏதாவது ஒரு கணம் வந்து வெற்று கணம்னா அந்த கார்ட்டீசியன் பெருக்கலோட விடையும் வந்து என்னவா இருக்கும்னா வெற்று கணமா இருக்கும். எனவே இங்க வந்து பி வந்து வெற்று கணமா இருக்கனால பி கிராஸ் ஏயோட ஆன்சரும் வந்து என்னன்னா வெற்று கணம். தேங்க்ஸ் டு வாட்சிங்.